हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். என்ன பூசாரி ஐயா, அக்காவுக்கு எப்படியாவது ஒரு நல்ல கல்யாண வரன் அமைஞ்சிடணுந்தே ஆத்தா கிட்ட வேண்டி இந்த தீமிதியை 2 வருஷமா பண்ணிக்கிறேன். இது 3வது வருஷம். இந்த நேரம் தடைப்பட்டா எங்களால எப்படி தாங்கிக்கிற முடியும்? தயவு செஞ்சு தீமிதியை மட்டும் வேணான்னு சொல்லாதீய. வேற எந்த பரிகாரமா இருந்தாலும் நான் செய்யறேன். இதை மட்டும் வேணான்னு சொல்லாதீய. அண்ணே, இதான நீங்க எதிர்பார்த்த சமயம். ஏறி பேசி ஆனந்தியை காப்பு கட்ட விடாம பண்ணுங்க. புரிஞ்சுக்க ஆனந்தி, தீ மிதிக்கிறதுங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட கவர்மெண்ட் 2 வருஷத்துக்கு திருவிழா நடத்தக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் காப்பு கட்டி தீ மிதிச்சுக்க. எனக்கு எதுவும் ஆகாது. நான் எந்த தப்பும் பண்ணல. என்னைய நம்புங்க பூசாரி ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். விவரம் தெரியாம பேசிக்கிறியாத்தா? அழகப்பண்ண எடுத்து சொல்லுங்க. அண்ணே பேசுன. பூசாரி, காப்பு கட்டுறதை எல்லாம் தடுக்க வேணாம். ஆனந்தி காப்பு கட்டிக்கிட்டு தீ மிதிக்கட்டும். என்ன பிரசிடண்ட் தம்பி, நீங்களே இப்படி பேசுறீங்க? என்னதான் என் மாமன் குடும்பம் என்ன எதிரியா நினைச்சாலும் நான் அவங்கள எனக்கு வேண்டப்பட்டவங்களா தான் நினைப்பேன். 3 வருஷம் வேண்டுதல் இந்த வருஷம் முடிய போகுது. இது நல்லபடியா நடந்தா கோகிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நம்பராக போயிட்டு போகுது. காப்பு கட்டட்டும். என் மாமன் குடும்பத்து மேல எனக்கு என்னைக்குமே அக்கறை இருக்கு. நாம எல்லாம் தான் இருக்கோம்ல. எந்த அசம்பாவிதமும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். இல்ல பிரசிடண்ட் தம்பி. அட, அதெல்லாம் பாத்துக்கலாம் பூசாரி, கவலைப்பட வேணாம். என்ன என்னங்க இவன் திடீர்னு நம்ம பக்கம் பேசுறான்? எப்படியோ பிரச்சனை முடிஞ்சதுல விடு பேச்சு. வாங்க மத்த வேலையை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த கோவில் திருவிழா இதெல்லாம் உங்களுக்கு வேணா புதுசா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு ரொம்ப புதுசு. ஸோ பேசிக்கா எல்லாரும் ஒரு பயம் பக்தியோட வாழறாங்க. அதுவும் இந்த பச்சை அம்மன் மேல எங்களுக்கு பயமும் இருக்கு, பக்தியும் இருக்கு. அதான் உங்களை விட நாங்க எப்பயும் இருக்கிறத விட ரொம்ப டிசிப்ளினா பக்தியோட நாங்க இருக்கோம். தேவையில்லாம எங்களை தப்பா பேசாதீங்க. ஏங்க, சிட்டியில இருந்தா நாங்கெல்லாம் சாமி கும்பிடவே மாட்டோமா? இல்ல கும்பிடதான் தெரியாதா? ஏங்க, சிட்டிலயும் நிறைய கோவில் இருக்குங்க. பக்தினா என்ன, சுத்தப்பத்தனா என்னன்னு எங்களுக்கும் தெரியும். எங்க குடும்பத்திலயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல மனுஷனை சாதியா மதமா பிரிச்சிங்க, இப்ப சிட்டி ஆளுங்க கிராமத்து ஆளுங்கன்னு பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க, எப்பதாங்க எல்லாரையும் ஒரே மாதிரியா பாப்பீங்க? எந்த சாமியுமே மனுஷங்களை பிரிச்சு பார்க்காதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியாத அன்பு. இவங்க கிட்ட இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? பூசாரி ஐயா, வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க வாங்க. சரி வாங்க. மகேஷ், சொல்லு டூட். ரொம்ப நேரமா உன்னையும் ஆனந்தி அப்பாவையும் காணுமே. ஆனந்தியோட அப்பா கிட்ட கல்யாண விஷயத்த பேசுனியா? இல்ல டூட், அதுக்குள்ளதான் ஏதேதோ நடந்து போச்சு. என்னால பேச முடியல. சாரி மகேஷ், உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல. இட்ஸ் ஓகே. ஆனா எப்படியாவது திருவிழா முடியறதுக்குள்ள எங்களோட மேரேஜை பத்தி கண்டிப்பா நான் அவங்க அப்பா கிட்ட பேசுவேன். ஆல் தி பெஸ்ட் மகேஷ். தேங்க்ஸ் டூட். என்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும். நீ என்னத்தான் தப்பு பண்ண? எல்லா நேரம்னு நினைச்சுக்கிற வேண்டியதான்.
என்ன இருந்தாலும் அபசகுணம்னு பூசாரி சொல்றாரு. ஆனந்தி அடுத்த வருஷமே தீ மிதிக்க கூடாதா? அக்கா, நீ தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காத. நான் நல்லபடியா தீ மிதிப்பேன். இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள அமையும். அம்பிட்டுதான், கவலைப்படாத. நீங்கள் லாவுடன் எதிர்பார்த்து காத்திருந்த கயிறு இழுக்கும் போட்டி கயிறு இழுக்கிற போட்டி ஆரம்பிக்க போகுது. வாங்க போலாம். அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்க எல்லாரும் போய் கயிறு இழுக்கிற போட்டியை பாருங்க. நாங்க பொங்க வச்சு ஆத்தாளுக்கு படைச்சிட்டு வரோம். ஆனந்தி கூட்டு போமா. சரிம்மா, நீங்க வாங்க. வாங்க சார். பிரசிடண்ட் தம்பி, அம்மனுடைய அருள் என்னன்னு தெரிஞ்சு ஆனந்தியை காப்பு கட்ட சொல்றது எனக்கு சரின்னு படல. அதெல்லாம் அம்மன் நம்ம ஊர் ஆளுங்களை ஒன்றும் செய்யாது பூசாரி. தைரியமா இருங்க. வாடா சேகர. அண்ணே, இவ்வளவு நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுப்புட்டியானே. தீ மிதிக்கலங்கிறதே அழகப்பன் குடும்பத்துக்கும் ஆனந்திக்கும் அசிங்கம் தானே. பூசாரியே சொல்லும் போது நீ எதுக்கு நான் ஆனந்திக்கு சப்போர்ட்டா பேசி தீ மிதிக்க சம்மதம் வாங்கி கொடுத்த? டேய், கிறுக்கு பயமாய் பேசிக்கிட்டு இருக்காது. அவ காப்பு கட்டுறதுல தான் பிரச்சனை வரணும்னு சொன்னேன். காப்பே கட்டக்கூடாதுன்னு சொல்லல. தீ மிதிக்கிறதுல பிரச்சனை வரணும். தீயே மிதிக்காம இருந்துட கூடாது. புரிஞ்சுதா? ஒன்னும் புரியலண்ணா. இந்த மாதிரி விஷயம்லாம் புரியாததுனாலதான் நீ இன்னும் அண்ணா அண்ணன்னு எங்காலியே சுத்தி வந்துகிட்டு இருக்கிற. கயிறு எடுக்கிற போட்டி ஆரம்பிக்க போகுது. அங்கேயே வேலை இருக்கு. வா. அண்ணே, அட வானந்தி, யார் இவங்களாம்? எல்லாரும் எங்க விருந்தாளிக தானே. திருவிழாக்காக வந்திருக்காங்க. நம்ம ஆட்டத்தை பார்க்கதே இவங்க எல்லாரையும் கூட்டி வந்திருக்கேன். சரி ஆனந்தி, போட்டி முடிஞ்ச பிறகு பேசுவோமா? இங்க கொஞ்சம் பிரச்சனை போய்க்கு இருக்கு. டேய், அவனுக்கு போன் அடிச்சே இல்லையாடா? போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா அண்ணே, என்னண்ணே, என்ன பிரச்சனை, என்னாச்சு? நம்ம டீம்ல இருப்பாங்கல்ல முருகேசன், சின்ராசு, ஆமா, அவங்க 2 பேரையும் திடீர்னு ஆளையே காணோம் ஆனந்தி. எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. போனை அடிச்சு பாக்குறோம், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னண்ணே சொல்றிய? அவங்க 2 பேரும் தானே நம்ம டீம்ல முக்கியமான விளையாட்டுக்காரங்க. கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்ப வந்து அவங்களை காணும்னா எப்படின்னே? அதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியாம தவிச்சிட்டு இருக்கோம் ஆனந்தி. அண்ணே, அவங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் அந்த பிரசிடென்ட் வேலையாதே இருக்குன்னு தோணுது.